ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலே விதமாக இந்த வாலிப கூடுகையிலே வந்து உங்களோடு கூட தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் கொடுத்த இந்த அருமையான நேரத்துக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். விசேஷமாக இந்த சபையினுடைய வாலிப குழுவாக இருந்து செயல்படுகிற அருமையான தம்பிமார்கள் தங்கச்சிமார்கள் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். அதற்கு மேலாக இந்த சபையினுடைய குருவானவர், சபையினுடைய மூப்பர்கள், ஐயமுக்காக ஜெபிக்கிற கொடுக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். நம்பி சொன்னாங்க ஐயமுக்கும் தமிழ் பாப்டிஸ்ட் சபைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படின்னு. அது உண்மை. ஏன்னா நான் இது 4வது தடவை வந்து இங்க செய்தி கொடுத்துட்டு இருக்கிறேன். அதுவே ஒரு சரியான ஒரு காரணமாக அது இருக்குதுன்னு சொன்னால் மிகையாகாது. இந்த நாளுக்குரிய கருப்பொருள் என்ன? எதை குறித்து நாம் பேச போறோம்? உலகத்தை அல்ல, தேவனில் அன்பு கூறுங்கள். உலகத்தை அல்ல, தேவனில் அன்பு கூறுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னங்க சொல்லுங்க, அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுதான் வசனம் அதான் சொல்லுது. அது என்ன அர்த்தம் கேட்கிறேன் நான். அன்பு எல்லாரும் தேடுற ஒண்ணு இல்ல, வாலிப பசங்க. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? எல்ஓ, சத்தமா சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் காது கேட்காது, அதனாலதான். எல்ஓவி. இன்னைக்கு இந்த எல்ஓவி 4 எழுத்து உள்ள அந்த வார்த்தை நிறைய பேர் ஆட்டி படைச்சிட்டு இருக்கு வாலிப பிள்ளைங்களை, இல்லையா? ஆமாவா இல்லையா? உண்மையை சொல்லுங்கப்பா, உண்மையை சொல்லுங்க. எத்தனை பேரு இந்த எல்ஓவிக்கு அடிமையா இருக்கிறீங்க? சொல்லுங்க பாக்கலாம். என்ன சார் இப்படி எல்லாம் கேள்வி கேட்டு எங்களை அவமானப்படுத்துறீங்களா? இங்க ஒரு கைத்துட்டு இருக்கிற தம்பி, வெரி குட். அதாவது அன்புக்காக இயங்கிக் கொண்டிருக்கிற கூட்டங்கள் நாள்ல நிறைய இருக்குது. வாட்ஸ்அப் எத்தனை பேர்ட்டு இது கையில வச்சு கொஞ்சம் தூக்கி காட்டுங்க பாக்கலாம். எத்தனை பேர்ட்டு இருக்குது? காட்டு இல்லையா? அட சும்மா காட்டுங்க, பயப்படாம காட்டுங்க. நான் வாங்கிக்கிற மாட்டேன். நான் எல்லாம் மறைச்சு வச்சுட்டு இருக்கிறேன். ஓகே, சரி. இப்போ யாரும் யூஸ் பண்ணக்கூடாது, சரியா? இன்னைக்கு என்னன்னா, இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிற ஒரு காரியம், ஆண் பிள்ளைகளா இருந்தா பொம்பளை பிள்ளைகிட்ட இருந்து அப்படி ஒரு அட்ராக்ஷன், அதே மாதிரி வயசு வருஷா. இன்றைக்கு அன்பை எதிர்பார்ப்பது தவறல்ல, அன்பை எதிர்பார்ப்பது தவறல்ல. ஆனால் யாரிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறோம் அதுதான் கேள்வி. அன்பை எதிர்பார்ப்பது தவறு அல்ல, ஆனால் யாரிடமிருந்து அந்த அன்பை எதிர்பார்க்கிறோம் அதை நாம் யோசிக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். சரி, இந்த நாளில இந்த கருப்பொருளை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது உலகத்தை அல்ல, தேவனில் அன்பு கூறுங்கள். அந்த வசனம் எங்க இருக்குது தெரியுமா உங்களுக்கு? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். யாராவது வாசிக்க பார்க்கலாம். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. உலகத்தையும் தேவனிடத்தையும் அன்பு கூறுறது முடியாத காரியம். ஒண்ணு உலகத்து மேல அன்பு கூறணும், இல்லைன்னா தேவனிடத்துல அன்பு கூற வேண்டும். இதனுடைய பின்னணி என்ன அதை நாம பார்த்தாதான் ஏன் அப்போஸ்தலனாகிய யோவான் இதை சொன்னார் என்பதை குறித்து நமக்கு தெளிவாக புரியும். அதனுடைய பின்னணி என்ன பார்ப்போமானால் 12வது வசனம் வாசிங்க. அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதால் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். 13வது வசனம் வாசிங்க. ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். பொல்லாதானை நீங்கள் ஜெயித்ததினால் நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதினால் என்று வாசிக்கிறோம். நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் என்று சொல்லி அதனுடைய பின்னணியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால். யாருடைய நாமத்தின் நிமித்தம்? யாருடைய நாமத்தின் நிமித்தம்? எங்க இருக்கிறார் அவரு? இயேசு எங்க இருக்கிறார்? ஹலோ, இயேசு எங்க இருக்கிறார்? சர்ச்சில் இருக்கிறார் தானே? இந்த சர்ச்சுக்குள்ள இருக்கிறார். எங்க இருக்கிறார்? இயேசு எங்க இருக்கிறார்? நாத்திகனா இருந்தா என்ன செய்வான்?
இயேசுவே இல்ல, கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறான். அது வேற விஷயம். ஆனால் இயேசு நம்முடைய வாழ்க்கையில அவருடைய நாமத்தின் நிமித்தம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான வாலிப தம்பி தங்கச்சி, உன்னுடைய வாழ்க்கையில இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம் இருக்கிறதா? இயேசு கிறிஸ்துதான் உண்மையான தெய்வம் என்பதை நீ அறிந்திருக்கிறாயா? இந்த உலகத்துல எத்தனையோ தெய்வங்கள் இருக்குது. 30 கோடி தெய்வம் என்று சொல்லி இந்து மக்கள் வணங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா உங்களுக்காக ஜீவனை கொடுத்த தேவன் என்று உண்டானால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அது மாத்திரமல்ல, ஆதி முதல் இருக்கிறவர், இந்த உலகத்தை உருவாக்கி உலகத்தில் இருக்கிற அண்ட சராசரங்களை சிருஷ்டித்து மனுஷனை சிருஷ்டித்தவர், ஆரம்பத்திலிருந்து அல்பாவும் ஒமேகாவுமான அந்த ஆண்டவர் என்றைக்கு உள்ளவராக இருக்கிறார். அடுத்து என்ன வாசிக்கிறோம்? பொல்லாங்கானவனை நீங்கள் ஜெயித்ததினால். பொல்லாங்கானவனா யாருங்க? பொல்லாங்கானவனா யாரு? உங்க ஃப்ரெண்டா? சில சமயம் சொல்லுவான், நீ பொல்லாத ஆளுப்பா நீ. இல்ல ஃப்ரெண்ட பார்த்து சொல்லுவோம்ல, நீ பொல்லாத ஆளு. நான் அந்த ஃப்ரெண்டு அந்த பத்தி சொல்ல. நானு நம்மை பொல்லாங்கானவன் நம்மை தீர்க்கிற பொல்லாங்கானவனாகிய பிசாசை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். என்ன செய்ய வேண்டும்? பொல்லாங்கானவனை ஜெயிக்கிறதுனால் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்புறம் நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறீர்கள், பலவான்களாய் இருக்கிறதுனால, தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்போ ஒரு அடுத்த ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னா, உலகத்தையும் தேவனையும் சரியாய் நேசிக்க முடியுமா? என்னங்க, உலகத்தையும் தேவனையும் சரியாக ஈக்குவலாக நேசிக்க முடியுமா? 2 + 2 = 2 + 2 = என்னங்க? எனக்கு கணக்கு தெரியாது, அதனால உங்களை கேட்கிறேன். 2 + 2 = 5. என்னங்க? 4. அப்படியா? ஆமா இல்ல? 2 + 2 = 4. உலகமும் தேவனும் சமமாக இருக்க முடியாது. உலகத்தின் மேல் உள்ள அன்பும் தேவன் மேல் உள்ள அன்பும் சமமாக இருக்க முடியாது. ஒரே உடம்பு தான், ஆனா 2 தலை. அப்ப என்ன ஆகும்? இந்த தலை வேற யோசிக்கும், இன்னொரு அந்த தலை இன்னொரு யோசிக்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்தையும் தேவனையும் நேசிக்கக்கூடிய மக்களாக இன்றைக்கு இருக்கிறாங்க. நீ எப்படி இருக்கிற? உலகத்தையும் தேவனையும் நேசிக்கிறவளாக காணப்படுகிறாயா? உலகத்தில் அன்பு கூறாதீர்கள் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே அவர் மூலமாக பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை நாம் அனுபவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒருவேளை உலக பிரகாரமான அன்பை நீ தேடிக்கொண்டிருக்கிறாயே, இந்த நாளிலே நான் உனக்கு அறிமுகப்படுத்தட்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை நீ ருசிக்க வேண்டியவளாக இருக்கிறாய். அவர் அன்பு நிமித்தமாக கொடுக்கிற பாவ மன்னிப்பை நீ பெற்றுக்கொள்ள வேண்டியவனாக இருக்கிறாய். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவனாக இந்த இடத்தில் இருப்பாயினால், நான் அன்பினாலே நான் உங்களை சொல்லட்டும், இயேசு கிறிஸ்துடைய அன்பு உனக்கு தேவையாயிருக்கிறது. மன்னிப்பு, அவர் கொடுக்கிற இலவசமாய் கொடுக்கிற மன்னிப்பு உனக்கு தேவையாக இருக்கிறது. உபாகமம் 4:29 உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் போதும். உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடு. அவரைனா யாரு? ஆண்டவரை. எவ்வளவு நேரம் நாம ஜெபம் பண்றோம்? ஜெபம் பண்றோமா? முதலாவது ஃபர்ஸ்ட்ல அப்படி கேட்போம், எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? காலையில எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? பரவாயில்ல, வெக்கப்பட வேண்டாம். நீ ஜெபம் பண்ணலன்னா உன்னை கண்டம் பண்ண போறதில்லை, உனக்கு தண்டனை கொடுக்க போறதில்லை. சந்தோஷம். எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ற? எவ்வளவு நேரம்? ஒரு 2 நிமிஷம். எனக்கு ஒரு 10 வயசுல ஒரு மக இருக்கிறா. காலையில எழும்பின உடனே அவளுக்கு 7 மணிக்கு ஸ்கூலுக்கு போகணும். 6 மணிக்கு எழும்புவா. எழும்பிட்டு அப்படியே முழங்காலில் படுத்து அப்படியே தூங்கிடுவா. அவளை பார்த்து சிரிக்கிறீங்க, நீங்க அப்படித்தான் செஞ்சுட்டு இருக்கிறீங்கல்ல. ஜெபம் பண்ற என்ன அம்மா பண்ண? அம்மா நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேம்மா. ஆனா உண்மையிலே ஜெபம் பண்றது என்ன செய்யறாங்க? தூங்கிட்டு இருக்குது. ஜெபத்தின் பேர்ல தூங்கிட்டு இருக்குது. ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில முக்கியமான காரியம். அதாவது முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நாம் தேவனை தேட வேண்டியவர்களாக இருக்கிறோம்.
இயேசு கிறிஸ்து கொடுக்கிற மன்னிப்பு நமக்கு இலவசமானது. அவருடைய மன்னிப்பை நாம் தேட வேண்டியவர்களாக நாம் காணப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, மன்னிப்பை தேடுவதோடு மாத்திரமல்ல, நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கையிட வேண்டியவர்களாக இருக்கிறோம். 1 யோவான் 1:9 அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நமக்கு பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். ஆங்கிலத்தில் to forgive is to set apart a prison and discover that that prisoner was you. To forgive is to set apart a prisoner free and discover that that prisoner was you. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சிறை கைதி வார்த்தையை நாம் நேசிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை எங்க இருக்குது? ஹலோ, தேவனுடைய வார்த்தை எங்க இருக்குது? கடையில வித்துட்டு இருக்குதா? மால்ல வித்துட்டு இருக்குதா? இல்ல, தேவனுடைய வார்த்தை எங்க இருக்குது? வேதாகமத்துல. இந்த வேதாகமத்தை நாம் வாசிக்க வேண்டும். எத்தனை பேர் வாசிக்கிறீங்க? எத்தனை பேர் கொண்டு வந்திருக்கிறீங்க? காட்டுங்க அவங்க வேதாகமத்தை. எத்தனை பேர் வேதாகமம் கொண்டு வந்திருக்கிறீங்க? வெரி குட். பரவாயில்ல, நிறைய கைகளை பாக்குறேன். சரி, வேதாகமம் நாம் படிக்க வேண்டும். ஏன் படிக்கணும்? ஏன் படிக்கணும்? ஏன் பைபிள் படிக்கணும்? தம்பி எல்லாம் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, நேற்று உள்ள வந்த கூட்டாங்க. சரி, ஏன் வேதாகமத்தை படிக்கணும்? ஏன் படிக்கலன்னா என்ன ஆகும்? Why we need to study the word of God? தேவனுடைய வசனத்தை நாம் எதற்காக படிக்க வேண்டும்? ஸ்பிரிச்சுவல் ஃபுட், ஆவிக்குரிய ஆகாரம். ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் சாப்பிடுற? 5 நேரமா? யாரோ 5 நேரம் சொன்ன மாதிரி இருந்துச்சு. இந்த பக்கம் எவ்வளவு நேரம் சாப்பிடுறோம் நம்ம? ஹலோ, எவ்வளவு நேரம் சாப்பிடணும் ஒரு நாளைக்கு? வாலிப பள்ளினா 6 நேரம் சாப்பிடணும். தேவனுடைய வசனத்தை, ஆவிக்குரிய ஆகாரத்தை எவ்வளவு நேரம் சாப்பிடுறோம்? அதான் கேள்வி. எவ்வளவு நேரம் வேதத்தை வாசிக்கிறோம்? வேதத்தை வாசிக்கணும்ன்ற விருப்பம் இருக்கலாம். முதலாவது விருப்பம் இருக்குமானால் அதை எவ்வளவு நேரம் வாசிக்கிறோம்? கதை புஸ்தகம் எவ்வளவு நேரம் வாசிக்கிறோம்? டிவி முன்னாடி எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்கிறோம்? வாட்ஸ்அப் மெசேஜ் எவ்வளவு நேரம் அனுப்புறோம்? பேஸ்புக் எவ்வளவு நேரம் பார்க்கிறோம், அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்றோம்? இது ஈக்குவல் ப்ரொபோர்ஷனா இருக்குதான்? வேத வசனம் வாசிப்பது எவ்வளவு? 10 நிமிஷம் இருக்குமா? மேக்சிமம் 24 மணி நேரத்துல 10 நிமிஷம் கூட ஆண்டவருக்காக ஒதுக்க நமக்கு கஷ்டமா இருக்கும் இல்லைங்களா? ஒரு வாலிப பையன், தம்பி, கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்த தம்பி. அம்மா அப்பா நல்ல ஒழுக்கமா அவனை வளர்த்தாங்க. சண்டே, ஞாயிற்றுக்கிழமைலாம் தவறாம அவன் சர்ச்சுக்கு போகணும். போகலைன்னா அவனுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு. காலையில எழுமனோட கட்டாயமா வேத வசனத்தை அவன் வாசிக்கணும். வாசிக்கலைன்னா அவனுக்கு சாப்பாடு கிடையாது. இப்படிலாம் பல கட்டாயப்படுத்தி அவனை கிறிஸ்தவத்துல வளர்த்தாங்க. ஆனா ஒரு நாள் என்னாச்சு? கிறிஸ்தவத்தை முழுசுமே அவன் வெறுத்து நாத்திகனாக மாறிவிட்டான். கடவுளே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு ஆயிட்டான். ஆனா அவங்க அம்மா அப்பா கண்ணீரோட ஜெபம் பண்ணாங்க. ஒரு நாள் இந்த ஆண்டவரை முகமுகமாக அவன் தரிசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். அதுக்கப்புறம் அம்மா அப்பா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தானாகவே வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சான். இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரனாக அவன் இன்றைக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். அது வேற யாரும் இல்லைங்க, நான் தான். அம்மா அப்பா கட்டாயப்படுத்தினாங்க வேதத்தை வாசிக்க சொல்லி. அவங்கள பிரியப்படுத்துறதுக்காக நான் வேதம் வாசித்தது உண்மைதான். ஆனால் வேதத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லாம இருந்துச்சு. ஆனா ஒரு நாளிலே ஆண்டவர் என்னை தரிசித்தார். ஆண்டவர் எனக்கு தரிசனமானார். நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். அதற்கு பிறகு வேத வசனம் எனக்கு இனிப்பாக காணப்பட்டது. நான் வேத வசனத்தை நான் ஆராய ஆரம்பித்தேன், வாசிக்க ஆரம்பித்தேன். எனக்கு இன்பமாக காணப்படும். இன்றைக்கும் அது இன்பமாக இருக்கிறது. வேத வசனம் உனக்கு இனிப்பா இருக்கலாம், இல்ல கசப்பா இருக்கலாம். வேத வசனத்தை வாசிக்க நீ விரும்புகிறாயா, வெறுக்கிறாயா? அதைத்தான் நாம் வாசிக்கிறோமே. தேவனுடைய வார்த்தையை நேசிக்க முயற்சி செய்ய சொல்லி நாம் வாசிக்கிறோம். 2வதாக, அவருடைய உதவியுடனே நடப்பதற்கு முயற்சி செய். தேவனுடைய உதவியுடனே அவரோடு கூட நடக்க. வாக் வித் காட். Try to walk with God. Make efforts to walk with God. ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நீ வேத வசனத்தை வாசிப்பதோடு நின்று விட வேண்டாம், அவரோடு கூட நீ வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்துவோடு கூட நீ நடக்க வேண்டும். அது எப்படி? நீ வேத வசனம் வாசிக்கும் போது அவர் உன்னை நடத்துகிறவராக இருக்கிறார்.
கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் அவருக்குள் வேர் கொண்டவர்களாகி அவர் மேல் கட்டப்பட்டவர்களாம் என்று சொல்லி வாசிக்கிறோம். அவருக்குள் வேர் கொண்டவர்களாகி, அப்படி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் நிலைத்திருக்க வேண்டும். நாம் உலகத்திலே அன்பு கூற வேண்டாம், தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுவோமானால் நாம் என்ன செய்வோம்? அவரில் ஊன்ற கட்டப்பட்டவர்களாக காணப்படுவோம். அவருடைய வார்த்தையை நாம் மதிக்கிறவர்களாக, அவருடைய வார்த்தையை வாசிக்கிறவர்களாக காணப்படுவோம். மூன்றாவதாக ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம். மூன்றாவதாக தேவனுக்காக வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். தேவனுக்காக வாழ்வதற்கு, அதாவது வேத வசனத்தை நாம் வாசிப்போம், அவரோடு கூட வாழ்வோம். அது மாத்திரமல்ல, அவருக்காக வாழ்வோம். We have to live for God என்று சொல்லி அவருக்காக வாழ்வோம். அந்த தானியேலுடைய 3 நண்பர்களுடைய சரித்திரம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? எத்தனை பேருக்கு தெரியும்? அவங்க பேர் என்னங்க? ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அந்த சரித்திரம் என்ன தெரியும் இல்லைங்களா? அந்த ராஜாவானவன் உண்டாக்கின அந்த சிலையை வணங்க மறுத்தார்கள் என்று நாம் பார்ப்போம். அதனுடைய முடிவு என்னாச்சு? அவங்கள நெருப்புல தூக்கி போட சொன்னாங்க. அதை 7 மடங்கு அதிகமாக்கணுமா. அது என்னாச்சு? அது தூக்கிட்டு போனவங்க அது பட்சித்து போட்டதுன்னு சொல்லி நான் பார்க்கிறோம். ஆனா இவர்கள் கட்டுண்டவர்களாக அதுக்குள்ளே விழுந்தாங்க. ஆனா கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுது? 3 பேர் தான் தூக்கி போட்டு அங்க 4 பேர் அக்னியில சுத்திட்டு இருக்கிறாங்கன்னு பார்த்தோம். இவங்களுக்கு ஆச்சரியம், ராஜாவுக்கு ஆச்சரியம் வந்துட்டு, என்னது நம்ம 3 பேருங்க போட்டாங்க, 4 பேர் நடந்துட்டு இருக்கிறாங்களே. ராஜா கூப்பிடுறாரு, 3 பேர் வெளியே வாங்க. வந்து பார்த்தா எல்லாம் ஸ்மெல் பண்ணி பாக்குறாங்க, அக்னி கொஞ்சம் கூட அவங்கள விடல. காரணம் என்ன? என்னங்க காரணம்? ஆண்டவர் அவருடைய தூதர்களை அனுப்பி அவர்களை பாதுகாத்தார். காரணம் என்ன? ஆண்டவருக்காக நாங்கள் வாழ்வோம். அவர் எங்களை விடுவியாமல் போனாலும் நீ உண்டாக்கின அந்த சிலையை நாங்கள் வணங்குவது இல்லை. என்ன ஒரு வைராக்கியம் பாருங்க ஆண்டவருக்காக. இன்னைக்கு உலகத்துல பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ மதத்துக்கு எதிராக நிறைய பேர் எழுந்து வந்துட்டு இருக்கிறாங்க. நீ அடுத்து வர்ற நாட்களே எப்படி நம்ம சுதந்திரமா இந்த இடத்துல உட்கார்ந்து நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போறது பெரிய கேள்வி. அப்படிப்பட்ட காலங்கள் வருவதற்கு முன்பதாக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்காக நிலைநிற்கிறவர்களாக, ஆண்டவருக்காக வாழ்ந்து காட்டுபவர்களாக காணப்பட வேண்டும். உலகத்தை அன்பு கூர்ந்து உலகத்துக்காக வாழ்ந்தோம்னா ஆண்டவருக்காக வாழ முடியாது. உலகத்தின் மேல் அன்பு கூறுவோமானால் ஆண்டவர் மேல் அன்பு கூற முடியாது. உலகத்துக்காக நாம் வாழ்வோமானால் ஆண்டவருக்காக நாம் வாழ முடியாது. 3 காரியம் பார்த்தோம். முதலாவது என்னது? தேவனுடைய வசனத்தை நேசிக்கணும். 2வது, மூன்றாவது தேவனுக்காக வாழ வேண்டும். நான்காவதாக ஆவிக்குரிய ஆலோசகர் ஒருவரை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். மென்டர், ஸ்பிரிச்சுவல் மென்டர் என்று சொல்ல ஆங்கிலத்தில் சொல்வார். அதனுடைய அவசியம் என்னவென்றால், அது உங்களுடைய பாஸ்டரா இருக்கலாம், அல்லது உங்களுடைய பேரண்ட்ஸா இருக்கலாம், அல்லது நல்ல ஆவிக்குரிய நிலைமையில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டா கூட இருக்கலாம். யூ ஷுட் ஹாவ் அ மென்டர். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மென்டர் கிட்ட போய் நீ என்ன பண்ணணும்? உன்னுடைய வெற்றியை குறித்து நீ பகிர்ந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, உன்னுடைய தோல்வியையும் குறித்து அவரிடத்துல பகிர்ந்து கொள்ள வேண்டும். வாட் எவர் யூ நீட் டு ஷேர் வித் தட் மென்டர். அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? அந்த கான்பிடன்ஸ், நம்பிக்கைக்கு பாத்திரமுள்ளவர்களா இருக்கணும். இல்ல தம்பி வந்து சரி அங்கிள் வந்து நல்ல மென்டர் மாதிரி இருக்கிறாங்க, எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம், என்கிட்ட ஷேர் பண்ணிட்டோன்னு நான் போய் ஐயா உனக்கு தெரியாத அந்த பையன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறான்ப்பா நம்ம நான் சொல்லிட்டு இருந்தா அடுத்த தடவை என்னன்னு சொல்லுவீங்களா? சொல்ல முடியாது. காரணம் என்ன? நான் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இல்லை. அந்த ஆலோசகர், ஆவிக்குரிய ஆலோசகர் எப்படிப்பட்டவனா இருக்க வேண்டும்? நம்பிக்கைக்கு பாத்திரங்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளும் போது அந்த சகோதரனுக்காக ஜெபிக்கிறவர்களாக, அந்த சகோதரிக்காக ஜெபிக்கிறவர்களாக மாத்திரமல்ல, ஆவிக்குரிய ஆலோசனைகளை கொடுத்து அவர்களை தைரியப்படுத்தி ஆண்டுகளாக நடத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்த ஒரு ஆலோசகர் இருக்கிறாரா? Do you have a mentor? எத்தனை பேருக்கு இருக்கிறாங்க? Do you have a mentor? எனக்கு இருக்கிறாங்க.
ஆண்டுடைய கிருபையினால் நான் ஒரு சிலரை மென்டர் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்கு காரணம் என்ன? நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறதுனால, தேவனோடு நடக்கிறதுனால, தேவனுடைய வார்த்தையின்படி நடப்பதனால, உலகத்தின் மேல் அன்பு கொள்ளாதபடி ஆண்டவர் மேல் மாத்திரம் அன்பு கூறுவதால் மாத்திரமே அதை நான் செய்ய முடிகிறது. இங்க இருக்கிற அருமையான வாலிப பிள்ளைகள், நீங்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டுகிறவர்களாக, ஆலோசகர்களாக இருக்க வேண்டும். You should be a mentor for someone else. உன்னுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறாயா? நாம் அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். ஒரு மனிதன் விதமாக ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்டானாம். என்னவென்றால், one man asked God, what is the difference between your love and my love? ஆண்டவரே, உம்முடைய அன்புக்கும் என்னுடைய அன்புக்கும் வித்தியாசம் என்ன என்று சொல்லி கேட்டானாம். அப்போ ஆண்டவர் சொன்னாரா, God smiled and replied, a bird in the sky is my love. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஆகாயத்தில் பறந்து கொண்டிருக்கிற பறவை போன்றது என்னுடைய அன்பு என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆனால் உன்னுடைய அன்போ, a bird in the cage is your love. கூண்டுக்குள்ளாக இருக்கிற அன்பு, கூண்டுக்குள்ளாக இருக்கிற பறவை போன்றது உன்னுடைய அன்பு. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? வானத்தில் பறந்து கொண்டிருக்கிற பறவையை போன்றது என்னுடைய அன்பு, அது அளவிட முடியாத அன்பு. ஆனால் உன்னுடைய அன்போ கூண்டுக்குள்ளாக அடைத்து வைக்கப்பட்டிருக்கிற பறவையை போன்றது உன்னுடைய அன்பு என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாராம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கூண்டுக்குள்ளாக அடைப்பட்டிருக்கிற பறவை போன்று உன்னுடைய அன்பு இருக்கிறதா? இல்லை, தேவனுடைய அன்பை போன்று பறந்து விரிந்து உல்லாசமாக பறந்து திரிகிற பறவையை போன்ற அன்பாய் காணப்படுகிறதா? இந்த அன்பை நீ பெற்றுக்கொண்ட உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய அன்பு பறந்ததாக, விசாலமாக, ஆண்டவருக்காக வாழுகிற ஒரு அன்பாக காணப்பட வேண்டும் என்பது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம் ஜெபிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக 3 கேள்விகளை உங்களோடு நான் கேட்க ஆசைப்படுகிறேன். தேவனுடைய ரட்சிப்பை எப்பொழுது நீ பெற்றுக்கொண்டாய்? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ரட்சிக்கப்பட்டது எப்பொழுது? இரண்டாவதாக, தேவனிடத்தில் அன்பு கூறாதபடிக்கு தடையாய் உன் வாழ்க்கையில் காணப்படுகிற காரியங்கள் என்ன? உங்கள்கிட்ட என்ன பேசினார்? என்ன தீர்மானம் எடுக்க விரும்புகிறார்? நாம் அமைதியாக ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்துவோமா? யார்கிட்ட பேச வேண்டாம் தயவுசெய்து. என்னால் இருக்க தம்பிமார் பேசிட்டு இருக்கிறேன் நினைக்கிறேன். இது ஆண்டவருக்கும் உனக்கும் இடையே உள்ள நேரம். இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறாயா? இயேசு கிறிஸ்து உனக்காக மரித்தார் என்பதை நீ விசுவாசிக்கிறாயா? நீ கிறிஸ்தவளாக இருக்கிறாயா என்று கேட்பதை விட, கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறாரா? இந்த நாளிலே நீ கிறிஸ்துவுக்காக வாழ்வதற்கு தடையாய் உள்ள காரியங்கள் என்ன? அந்தரங்கமான பாவ ஜீவியமா? அழிந்து போகிற அனித்தியமான பாவ வாழ்க்கையா? யோசித்துப்பார். ஆண்டவர் உன்னை பரிசுத்தம் பண்ண விரும்புகிறார். ஆண்டவர் இன்னுமாய் அவர் மேல் நீ அன்பு கூற வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். கூண்டுக்குள் இருக்கிற பறவையை போல உன் அன்பு இருக்க வேண்டாம். ஆண்டவரே, என்னோடு கூட நீ பேசி இருக்கிறீரே, எனக்கு உதவி செய்யும். என்னுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு ஆண்டவரே உண்மை முற்றிலுமாய் அன்பு கூறத்தக்கதாக எனக்கு கிருபை செய்யும் என்று சொல்லுவோமா? உன்னோடு பேசுகிற ஆண்டவருக்கு என்ன பதில் சொல்ல விரும்புகிறார்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக நாம் காணப்படுவோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக காணப்படுவோம். உலகத்தை நாம் அன்பு கூற வேண்டாம். உலகமும் நிச்சயம் ஒளிந்து போகும் என்று சில வேதத்திலே பார்க்கிறோமே. தேவனிடத்தில் அன்பு கூறுவோமா? ஜீவனுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களோடு பேசுகிற தேவனாக இருக்கிறீர். நீர் பேசும்போது நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி நடக்க ஆண்டவரே எங்களுக்கு நீர் கிருபை செய்யும். தொடர்ந்து நீர் எங்களோடு கூட பேசும். இயேசு கிறிஸ்து மூலமே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஒரு 5 நிமிஷம் நாம் அமைதியா இருக்க போறோம். சரியா? நாட்டை பேசக்கூடாது. ஒரு 5 minutes இந்த கேள்விக்கு நீயே பதில் சொல்ல போற. உனக்கு உன்னுடைய மனசுக்குள்ளே நீங்க கேள்விகளுக்கு சரியான பதில நீ கொடுக்கணும். உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை நீ ஆராய்ந்து பார். எப்படி இருக்கிறாய்? இந்த மீட்டிங்க்கு எதுக்காக வந்த? அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்க அதனால வந்தியா? இல்ல வேற ஏதாவது பிசினஸ் பண்ணலான்னு வந்தியா? இல்ல உண்மையிலே ஆண்டவர் என்னோடு கூட பேசி இருக்கிறார், நான் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற நோக்கத்தோடு வந்திருக்கிறாய். அப்படி என்றால் ஆண்டவரோடு கூட பேசுவதற்கு நீ இடைப்படுவாயானால் இந்த கேள்விகளுக்கு நீ பதில் சொல்ல வேண்டும். மற்றவங்க என்கிட்ட யாரும் பேச வேண்டாம், மற்றவங்கிட்ட யாரும் பேச வேண்டாம். உனக்குள்ளாக நீ பேசி ஆண்டவரோடு கூட பேசுவதற்கு நீ இடம் கொடு.
ஒருவேளை ஒரு சில காரியங்களை ஆண்டவர் உணர்த்துவாரானால் அதை ஆண்டவரத்திலே சரி செய்து கொள். இன்னும் மேலும் மேலாக ஆண்டவரை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவர் மேலே அன்பு கூற, ஆண்டவருக்காக வாழ்வதற்காக அவர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகையினால அதை செய்யும்படியாக இவனை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 5 நிமிஷம் சைலண்ட்லி ஸ்பெண்ட் சம் டைம் வித் தி லார்ட். யார்கிட்ட பேச வேண்டாம். இது ஒரு முக்கியமான நேரம். ஒருவேளை ஆண்டவர் ஒருத்தர் பேசுறாருன்னா உங்க பைபிள்லயோ ஒரு வேதத்தில் ஒரு பகுதியில் எழுதி வைங்க. இதுதான் ஆண்டவர் என்று பேசினார், இன்னைக்கு தேதி போட்டு எழுதி வைங்க. அது ஆண்டவர் உங்களுக்கு பிரயோஜனமாக அதை மாற்றி செய்வார். 3 ஆமைகள் பிக்னிக் போச்சுங்களாம். சரிங்களா? ஆமைங்க பிக்னிக் போகுமா? ஆனா இந்த கதையில போச்சுங்க. சரிங்களா? 3 சேர்ந்து போகும்போது திடீர்னு என்ன ஆச்சுன்னா, அவங்க வந்து பிளான் பண்ணாங்களாம், இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்ம எல்லாம் பிக்னிக் போலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப தீர்மானம் பண்ணி, நீ இந்த சாதம் கொண்டா, நான் புளி சாதம் கொண்டுறேன் அப்படின்னு ஒரே பிளான் பண்ணி வந்துடலாம். கடைசியில அந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி கிளம்பினாங்களாம் 3 பேரும். போகும்போது திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சான். அந்த மழை பெய்யறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் என்ன ஆச்சுன்னா, அப்பதான் கவனிச்சாங்க, ஒருத்தன் எதுவுமே கொண்டுல சாப்பாடு கொண்டுலன்னு. சோ மழை பெய்ய ஆரம்பிச்ச உடனே அந்த மிச்சம் சாப்பாடு கொண்டு வந்த 2 ஆமைங்க என்ன சொல்லிச்சா, நாங்க சாப்பாடு நாங்க கொண்டு வந்திருக்கோம், நீ தான் எதுவுமே கொண்டுல, நீ போய் வீட்டுக்கு போயிட்டு கொடை கொண்டான்னு சொல்லிச்சுக்கலாம். சரிங்களா? சரி, இந்த ஆமா என்ன சொல்லிச்சா, இல்ல இல்ல நான் போக மாட்டேன், ஏன்னா நான் போகும்போது நீங்க சாப்பிட்டுருவாங்க, இல்ல சாப்பாடு எல்லாம் முடிச்சுருவாங்க, நான் திருப்பி வரும்போது எதுவும் இருக்காது, அதனால நீங்க நான் போக மாட்டேன்னு சொல்லிச்சா. உடனே அந்த 2 ஆமைங்க சொல்லிச்சா, இந்த சத்தியமா சொல்றோம், எங்க ஓட்டு மேல சத்தியமா சொல்றோம், நாங்க எதுவுமே சாப்பிட மாட்டோம்னு. சரிங்களா? கடைசியில கிளம்பி போச்சு. அந்த போன பிறகு 1 மணி நேரம் ஆச்சா, 2 மணி நேரம் ஆச்சு, 3 மணி நேரம் ஆச்சு, வரவே இல்லை. அப்படியே டைம் போயிட்டே இருந்தான். இதுங்களுக்கு 2க்கும் பசி ஆரம்பிச்சுச்சு. பசிக்க ஆரம்பிச்சோன்னா ஒரு ஆமை சொல்லிச்சு இன்னொரு ஆமைகிட்ட, நம்ம கொஞ்சம் திறந்து கொஞ்சமாச்சும் சாப்பிட்டுலாமா அப்படின்னு. அப்படி சொன்ன உடனே ஒரு சத்தமா, என்ன சத்தம்னா, நீங்க சாப்பிட்டீங்கன்னா நான் போய் கொடை கொண்டு வர மாட்டேன்னு. சரிங்களா? நீங்க சாப்பிட்டீங்கன்னா நான் போய் கொடை கொண்டு, எதுக்கு சொன்னா இந்த கதைய நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, அநேக சமயத்துல இப்படிதான் நாம் இந்த உலகத்தின் காரியங்களை நாம் அதிகமாக நாம் நேசிக்கிறோம், அதை பற்றி கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். நானும் என்னுடைய இள வயதில் அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். என்னுடைய கல்லூரி 1ஆம் வருஷத்தில் என்னுடைய லாயலா காலேஜ்ல உள்ள நுழைஞ்ச உடனே எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். என்ன ஆச்சரியம் என்றால், காலேஜ் உள்ளே சிகரெட் பிடித்துக் கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த உடனே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஃப்ரீடம், இப்படிப்பட்ட ஒரு சுதந்திரம் இருக்குதான்ட்டு. நான் உடனே இந்த சுதந்திரத்தை நான் நல்லா யூஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு அநேக பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட்டேன். சரிங்களா? அடிமைப்பட்ட பிறகு கடைசியில ஒரு காரியத்தை நான் செஞ்சேங்க. சரிங்களா? ஒரு போதை பொருள் எடுத்தேன். சரிங்களா? எடுத்த உடனே என்ன ஆச்சுன்னா, என்னுடைய 2 சிறுநீரகமும் பாதிக்கப்பட்டது. இங்கதான் ஒருத்தர் இருக்காரு, டாக்டர் சுசிகரன். சரிங்களா? அவருக்கு தான் பார்த்தேன். பார்த்த உடனே அவர் என்ன சொன்னாரு, உடனே போய் நீ அட்மிட் பண்ணும், ஏன்னா உன்னுடைய சம்திங் இஸ் சீரியஸ்லி ராங் வித் யூ அப்படின்னு சொன்னாரு. இங்க இருந்து உடனே நான் ரயில்வே ஹாஸ்பிட்டல் போனேன். எங்க அப்பா ரயில்வேஸ்ல இருந்தார். சோ ரயில்வே ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்க என்னை பார்த்த உடனே அவங்க என்ன பண்ணாங்க, அட்மிட் பண்ணிட்டாங்க. அட்மிட் பண்ணி எல்லாம் டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நான் ஒரு 3-4 நாள்ல வீட்டுக்கு போயிடுன்னு நினைச்சேன். இல்ல, வாட் ஐ தாட் will only take 3 or 4 days took 1.5 years. 1.5 வருடங்கள். இல்ல, எங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல கொடுக்க வேண்டிய எல்லா மருந்துகளையும் கொடுத்தார்கள். எனக்கு என்னமோ மாத்தி 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 கொடுத்தாங்க. இல்ல, ஆனா எதுவுமே என்னுடைய சரீரத்தில் கிரியை செய்யவில்லை. அப்ப ஒரு விரக்தி ஏற்பட்டது. என்ன 18 வயசுங்க எனக்குப்பா. சரிங்களா? ஒரு விரக்தி. என்ன விரக்தினா, என்னுடைய நண்பர்லாம் இந்த வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், நான் ஏன் இந்த ஆஸ்பத்திரியில கஷ்டப்படணும்? அப்ப எப்படியாவது எனக்கு சுகம் கிடைக்குமா என்ற ஒரு ஏங்கிக் கொண்டிருந்த நாட்களில் ஒரு நாள் என்னுடைய தாயார் என்னை பார்க்க வந்தார்கள். பார்க்க வந்த போது சாயந்தரம் வந்தாங்க. சரிங்களா? ஏன்னா எங்க தங்க முடியாது, சாயந்தரம் பார்த்துட்டு போயிடணும். 4 மணிக்கு வந்தாங்கன்னா 6 மணிக்கு போயிடணும். அப்ப பார்த்தவங்க என்ன சொன்னாங்க, பார்த்து நீ உன்னுடைய வாழ்க்கையை கடவுளிடத்தில் ஒப்பு கொடுத்து நீ கடவுளிடத்தில் ஜோம் பண்ண, உனக்கு சுகத்தை கேளுன்னு சொன்னாங்க. அன்னைக்கு நைட் எல்லாம் படுத்த உடனே நான் பெட்லயே முழங்கால் படிட்டேன்.
இல்ல முழங்கல் படிட்டு சொன்ன, சாமி எனக்கு நீ சுகத்தை கொடுத்தால் நான் உங்களுக்கு ஊழியம் செய்வேன் என்ற ஒரு பொருத்தனை செய்தேன். சரிங்களா? ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலும் நான் ரட்சிப்பை இன்னும் பெற்றுக் கொள்ளவில்லை. ஆனால் நான் அப்படிப்பட்ட ஒரு பொருத்தனையை செய்தேன் என்றிருக்கேன். இல்ல, எனக்கு சுகத்தை கொடுத்தால் நான் உனக்கு ஊழியம் செய்வேன்னு சொன்னேன். சொல்லிட்டு அந்த நான் தூங்கிட்டேங்க. ஒரு வாரம் கழித்து அங்க இருந்த இருக்கல அந்த சமயத்துல இருக்கல டாப் சிறுநீரக மருத்துவர்னா அவர் தாங்க. சில டாப் நெஃப்ராலஜிஸ்ட் அவங்க என்னை கூப்பிட்டாங்க ரூமுக்கு. சில கூப்பிட்டுட்டு என்ன சொன்னாங்க, நான் உனக்கு கொடுக்க வேண்டிய எல்லா மாத்திரையும் கொடுத்தாச்சு, உனக்கு உன் வியாதிக்கு என்னெல்லாம் கொடுக்கணுமோ எல்லாம் கொடுத்தாச்சு, ஏன் தெரியவில்லை உன்னுடைய சரீரத்தில் கிரியை செய்யவில்லை. பட் ஐ வாண்ட் டு ட்ரை சம்திங். வாழ்க்கையில நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண விரும்புறேன். இது உன் வியாதிக்கு அது கொடுக்க கூடாது, ஆனா நான் கொடுக்க போறேன். இதுல உனக்கு சுகம் கிடைச்சா உண்டு, இல்லாட்டி நான் உன்னை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறேன். ஏன்னா இதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இல்ல, நான் பொருத்தனை செய்து ஒரு வாரத்தில். ஆனா கடவுளுடைய கிருபையில அந்த மாத்திரை தாங்க எனக்கு என்னுடைய சரீரத்துல கிரியை செய்து. சரிங்களா? நீங்க என்ன யோசிப்பாங்க, சரி நான் சுகத்தை பெற்றுக் கொண்டேன்னு கடவுளுக்கு நான் உண்மையாக இருப்பேன் என்று. ஆனால் அதான் நடக்கல என்னுடைய வாழ்க்கையில. எதெல்லாம் நான் இழந்தேனோ 1.5 வருடமாக அதெல்லாம் இன்னும் அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்தோடு திருப்பி என்னுடைய கல்லூரிக்கு சென்றேன். திருப்பியும் அநேக பழக்க வழக்கங்கள் அடிமைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்தேன். என்னுடைய கல்லூரி படிப்பை முடித்து விட்டு நான் வேலையில சேர்ந்தேன். சரிங்களா? இன்னைக்கு காலையில எக்ஸாம், மத்தியான இன்டர்வியூ, அடுத்த நாள் லாஸ்ட் எக்ஸாம். சரிங்களா? லாஸ்ட் எக்ஸாம், ஆஃப்டர்நூன் இன்டர்வியூ, நெக்ஸ்ட் டே ட்ரைனிங் எனக்கு. சோ ஒரு நாள் கூட வேஸ்ட் ஆகல. அப்படியே போயிட்டேன். பாம்பேக்கு போய் பாம்பேல ட்ரைனிங் நடத்தேன். இப்படி வேலை செய்து கொண்டது பிறகு என்னாச்சுன்னா, ஒரு நாள் என்னுடைய மாமா என்னுடைய வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தார். வருவதற்காக ட்ரெயின்ல சென்ட்ரல் ஸ்டேஷன் வந்தாங்க. அவரை போய் பிக்கப் பண்ணிட்டு வரும்போது டெய்லர்ஸ் ரோட்ல ஒருத்தவங்களை போய் பார்க்கணும்னு சொன்னார். நம்ம போய் அவங்களை போய் பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு போலான்னு சொன்னார். சரின்னு போனோம். போயிட்டு எங்க மாமா ஊழியத்தில் இருக்கிறார். சரிங்களா? அப்ப அங்க போயிட்டு அது ஒரு வயதான ஒரு அம்மா. சரிங்களா? அவங்க போய் பார்த்து ஏதோ ஊழியத்தை குறித்து தான் பேசுறாங்க. எனக்கு ஐ வாஸ் டோட்டலி டிஸ்இன்ட்ரெஸ்டட். அவங்க பேசுறது எந்த விருப்பமும் இல்லை எனக்கு. இன்னும் ஊழியத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். நான் என்ன பண்ண, பேப்பர் எடுத்து, நியூஸ் பேப்பர் எடுத்து படிக்க ஆரம்பித்துக் கொண்டிருந்தேன். So I was reading the paper fully. கடைசியில முடிவுல நான் அவங்க சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சாங்க. எந்திரிச்சோன்னா அந்த அம்மா என்னை பார்த்து, தம்பி நான் உனக்கு ஜோம் பண்ணலாமான்னு கேட்டாங்க. நான் கொஞ்சம் ஒரு தகச்சு போயிட்டேன். அது மாதிரி யாரும் என்னை கேட்டதில்ல. ஆனா உடனே என்ன பண்ண, சரிங்க நீங்க ஜோம் பண்ணுங்கன்னு சொன்னேன். இட்ஸ் ஓகே ப்ரே அப்படின்னு. சும்மா சாதாரணமா நான் ஜோம் பண்ணாங்க. ஒன்னும் தீர்க்க தரிசனம் அப்படியே எதுவும் பண்ணல. சாதாரணமா ஜோம் பண்ணாங்க. ஜோம் பண்ண ஆரம்பித்த உடனே ஏதோ ஒரு காரணத்தால் நான் அழ ஆரம்பித்தேன். ஆனா ஜபம் முழுவதுமாக நான் அழுவேன். வேற ஒண்ணும் பண்ணல. ஏன் அழுதேன் என்றால், நாங்க அங்க நிற்கக்கூட எனக்கு தகுதி இல்லாதவன் என்ற ஒரு உணர்வு எனக்குள் வந்தது. பாவ உணர்வு எனக்குள் வந்தது. இதுவரைக்கும் நான் நிறைய தவறான காரியங்கள்லாம் பண்ணிருக்கேன். ஆனால் இதுவரைக்கும் அப்படிப்பட்ட பாவ உணர்வு எனக்கு வந்ததே இல்லை. ஆனால் அன்று சாயந்தரம் ஒரு பெரிய ஒரு குற்ற உணர்வு எனக்குள் வந்தது. ஜெபம் முடித்து விட்டு வீட்டுக்கு திரும்பினோம். வீட்டில் போன உடனே நான் என்ன பண்ணேன், போய் படுத்து தூங்கிட்டேன். என்னுடைய மாமாவை என்னுடைய ரூம்ல அன்னைக்கு தங்கியிருந்தாங்க. நல்ல இட் வாஸ் அன்இவென்ட்ஃபுல். அடுத்த நாள் என்னாச்சுன்னா, போயிட்டாங்க எங்க மாமா ஊருக்கு. நான் நைட்டு போய் படுத்தேன். நான் யூஸ்வலா படுத்தனா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துல தூங்கிடுவேன். ஆனா அன்னைக்கு என்னால தூங்க முடியல. நான் பிறண்டு 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 படுகிறேன். தூக்கமே வரல. திடீர்னு ஒரு எனக்குள் ஒரு வாஞ்சை. என்ன வாஞ்சைன்னா, பைபிள் படிக்க வேண்டும் என்று. அப்படிப்பட்ட வாஞ்சை அது வரைக்கும் வந்ததே கிடையாது எனக்கு. குற்ற உணர்வும் வரல, இப்படிப்பட்ட வாஞ்சை வரல. போய் பைபிள் எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். திறந்தேன். ஏன்னா எனக்கு அது இருக்கு, பைபிள்ல என்ன இருக்குது எங்க ஒன்னும் சரியா தெரியாது. இல்ல சண்டே கிளாஸ்க்கே போனது இல்லைன்னா, ஏதோ ஒரு 2-3 கிளாஸ் போயிருப்பேன் மேக்சிமம். சோ பைபிள் எடுத்து எடுத்து ஓபன் பண்ண உடனே கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் அதை குறித்து வாசித்துக் கொண்டிருந்தேன். அதை வாசிக்க ஆரம்பித்தவுடன்
கடவுள் என்னோடு பேச ஆரம்பித்தார் அந்த அந்த பகுதியின் மூலமாக. இதெல்லாம் நான் உனக்காக செய்தேன், நீ உன்னுடைய வாழ்க்கையை ஏன் இன்னும் உன்னுடைய மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று என்னுடைய இருதயத்தோடு பேசினார் என்று. மறுபடியும் அழ ஆரம்பித்தேன். அழ ஆரம்பித்தேன், முழங்கால் படிட்டு ஜோம் பண்ணேன். என்னை மன்னியும் சுவாமி, நான் உனக்கு விரோதமாக நான் பாவம் செய்திருக்கிறேன். இது வரைக்கும் நான் அன்னைக்கு வந்து அதுக்கு முன்னாடி நான் ஜெபம் பண்ண ஒரு 30 செகண்ட்ஸ் இல்லாட்டி ஒரு நிமிஷத்துல ஜெபம் பண்ணுவேன். சரிங்களா, அவ்வளவுதான் என் ஜெபமே இருக்கும். ஆனா அன்னைக்கு நான் முழங்கால் படிட்டு இருந்தாங்க, ஜெபம் போயிட்டே இருக்குது. என்ன பண்றதுன்னா என்னுடைய பாவத்தை எல்லாம் அறிக்கையிட ஆரம்பித்தேன். இதெல்லாம் யாருமே எனக்கு சொல்லி தரல அன்னைக்கு அது வரைக்கும். ஆனால் எனக்குள்ள இந்த ஆவியானவர் கிரியை செய்து நான் சிறு வயசில் செய்த பாவங்களையும் எனக்கு நினைவுபடுத்தினார். எல்லா பாவங்களையும் நான் அறிக்கையிட ஆரம்பித்தேன். அது மிக நீண்ட ஒரு நேரமாக இருந்தது. முடிவுல இவ்வளவு பெரிய பாவியாக நான் இருக்கிறேன், எனக்கு மன்னிப்புண்டா சுவாமி, I'm a worse sinner, do I have forgiveness, will you forgive me என்ற ஒரு கேள்வி நான் கேட்க ஆரம்பித்தேன். Can I really have this? Because ஒரு தடவை எனக்கு சுகத்தை கொடுத்து கூட நான் மறுபடியும் நான் பழைய வாழ்க்கைக்கு சென்றேன் சுவாமி, எனக்கு மன்னிப்பு உண்டா என்று கேட்டேன். அப்ப ஒரு 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 வாஞ்சையோடு திருப்பி வேதத்தை விரட்டினேன். அது அன்னைக்கு மட்டும் தாங்க பண்ண, அதுக்கப்புறம் பண்ணதில்லை. சில திறந்து படிக்கிறதெல்லாம். That was the first and the last time I did. பைபிளை திறந்து பார்த்தேன். எந்த பகுதிக்கு வந்தா ரோமர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், நீங்கள் பாவத்திற்கு செத்ததாகவும் நீதிக்கு பிழைத்ததாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். Consider yourselves dead to sin and alive in Jesus Christ. இந்த வசனத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவோடு பேசினார். எனக்கு நல்லா தெளிவா தெரியுங்க என்னை பாவத்தை மன்னித்தார் என்று. சரிங்களா, எந்த உலக காரியங்களுக்கு நான் அடிமைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்தேனோ அந்த எல்லா காரியங்களும் அந்த நாளில் நான் விட்டேன். இல்ல, காய்ந்த இலைகள் உதிர்வது போல என்னுடைய பழக்க வழக்கங்கள்லாம் உடனடியாக என்னை விட்டு சென்றது. ஆனால் அதனால 100% நான் பரிசுத்தமாக ஆகிவிட்டேன் என்று சொல்லவில்லை. அதுக்கப்புறம் தான் கவனித்த என்னுடைய வாழ்க்கையில இந்த பழக்க வழக்கங்களை விட என்னுடைய இருதயத்தில் ஆழத்தில் அசுத்தமான காரியங்கள் மிகவும் நிறைய உள்ளது. அவைகள் போக வேண்டும் என்பதை உணர ஆரம்பித்தேன். ஆவியாளர் எனக்கு உணர்த்த ஆரம்பித்தார். இது நடந்தது நவம்பர் 24ஆம் தேதி 1989ஆம் வருஷம். சரிங்களா, அதுல இருந்து இது வரைக்குங்க. சரிங்களா, அதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு காரியம் சொல்றேங்க. அதுக்கு முன்னாடி என் காலேஜ்ல வந்து கேட்டாங்கன்னா கூட என்னை பத்தி சொல்லுவாங்க. சரிங்களா, என்னால ஒரு லைன் ஒரு கெட்ட வார்த்தை இல்லாம நான் பேசினது கிடையாது. ஒரு லைன், I can never speak one sentence without a bad word. But since 1989, I have never spoken a bad word. சரிங்களா, நிறைய பழக்க வழக்கங்கள் அடிமைப்பட்டிருந்தேன். எல்லாவற்றையும் கடவுள் மேற்கொள்ள எனக்கு உதவி செய்தார். எந்த உலக காரியங்களை நான் நேசித்தேனோ அதையெல்லாம் என்னை விட்டு அதை நான் வெறுப்பதற்கு கடவுள் எனக்கு பலத்தையும் அனுகிரகத்தையும் எனக்கு கொடுத்தார். இல்ல, உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட மாறுதல் வர வேண்டும். ஒருவன் கிறிஸ்துவில் இருந்தால் பழையவைகள் ஒளிந்தது, எல்லாம் புதிதாயின. இந்த அனுபவத்துக்குள் நீங்கள் வராவிட்டால் இங்க நீங்க உட்கார்ந்து இருக்கிறது வேஸ்ட். இல்ல, ஏன்னா இதை விட நல்லா சினிமால போய் நீங்க என்னது சினிமா பார்க்கலாம், இல்ல பீச்சுக்கு போலாம், அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை செய்யலாம். ஆனா நீங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு ஆவல் இருக்கணும். என்ன ஆவல்னா, என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும். ஏனென்றால் ஒரு நாள் நீங்கள் நினைத்த நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இயேசு கிறிஸ்துவை தனியாக சந்திப்பீர்கள். உங்கள் நண்பர்களோடு அல்ல, உங்களுடைய குடும்பத்தோடு அல்ல, நீங்கள் தனியாக அவரை சந்திப்பீர்கள். You will meet him alone and it will be the worst time of ever that you had in your life. It will be the most loneliest experience. அந்த நேரத்தை
அதிகமாக நீங்கள் யோசிக்க வேண்டும். ஏனென்றால் அந்த நாளில் நான் என்ன செய்வேன், வேதனை சொல்ற நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் இன்றைக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். ஒரு வார்த்தை கூட எஸ்கேப் ஆகாதுங்க, நாட் ஒன் வேர்ட். அப்ப அந்த நேரம் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் வரும், நம்முடைய வாழ்க்கையில வரும். அப்ப அந்த நேரத்தை நான் சந்திப்பதற்கு, அந்த அவரை சந்திப்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேனா இல்ல? அப்படி எந்த வாஞ்சை இல்லாமல் இருந்தா என்ன தெரியுமா பிரச்சனை? அதாவதுங்க, ஒண்ணு இந்த உலக இந்த அதாவது நான் ஒரு ஆர்குமெண்ட் சைக்கு சொல்றேன், you should not take it as very seriously. அதாவதுங்க, either you should enjoy this world, இல்ல இந்த உலகத்தை அனுபவிக்கணும், இல்லாட்டி நித்தியத்தை அனுபவிக்கணும். இல்ல இந்த உலகத்தை அனுபவித்தல் பிரச்சனைனா கடைசியில வட்டி முதலமாக நான் என்னுடைய பாவத்திற்கு நான் தண்டனை அனுபவிப்பேன். அப்ப இந்த உலகத்தையும் நான் அனுபவிக்கல, இதான் அனுபவிக்கிறது இடமா? இது இடம் இல்லையே. இது உங்களுடைய வாழ்க்கையை சோதித்து பார்ப்பதற்கு நேரம். இங்க இதை ஒழுங்கு செய்தவர்கள் அவருக்கு நேரம் போனது செய்யவில்லை. இல்லாட்டி காசு நிறைய வச்சுக்கிட்டு என்ன பண்ணலன்னு தெரியலங்க, உங்களுக்கு என்ன சொல்ற இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி நாங்க சாப்பாடு கொடுத்து அனுப்பத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்துக்காக செய்யல. உங்கள் வாழ்க்கையில் இந்த மாறுதல் வர வேண்டும். ஒருவன் கிறிஸ்துவை சந்திக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் மாறுதல் வர வேண்டும். சகையுடைய வாழ்க்கையில் அந்த மாறுதலை பார்க்கிறோம். அந்த விபச்சாரத்தில் அகப்பட்ட அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையில் மாறுதல் பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துவை சந்தித்தேன் என்பது உண்மை என்றால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாறுதல் வர வேண்டும். இந்த மாறுதல் அடையாளம் இந்த உலக காரியங்களை நான் வெறுத்து விட்டு ஆவிக்குரிய காரியங்களை நான் வாஞ்சிக்க வேண்டும். I will hate this world and love the things of God. உங்களுடைய பைபிள் இருந்த அந்த பகுதிக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15 இருந்து 17 வரைக்கும் யாராச்சும் வாசிங்களேன். 15 to சரிங்க. 4 முக்கியமான காரியங்கள் 15 17 வரைக்கும் 4 முக்கியமான காரியங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ள நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதா கட்டளை, there is a command. இரண்டாவதா இந்த கட்டளைக்குரிய காரணம், there is a cause for this command. மூன்றாவது இதனுடைய விளைவு, இப்படி பற்றிய காரியத்தை நான் செய்யும் பொழுது அதனால் வரும் விளைவு, the consequence. நான்காவதா cure அல்லது பரிகாரம். முதலாவது கட்டளை என்ன சொல்றா, இந்த உலகத்தையும் இந்த உலகத்தின் உள்ள காரியங்களையும் நீங்கள் என்ன பண்ண விடாது, விரும்பாதீர்கள். Do not love this world, love the world or the things of this world. நீங்க புதிய ஏற்பாட்டுல ஏறத்தாழ இந்த உலகம் என்ற ஒரு காரியம் 185 வாட்டி வருதுங்க. 185 times the word world comes in the New Testament. இந்த 185 சமயத்துல 105 தடவை யார் உபயோகப்படுத்தினா யோவான். சரிங்களா? அந்த 105 பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 78 சமயம் எங்க யூஸ் பண்றாங்கன்னா அந்த சுவிசேஷத்துல, யோவான் சுவிசேஷத்துல இந்த வார்த்தையை நீங்கள் பார்ப்பீர்கள், உலகம் உலகம் உலகம்னு. இல்ல நீங்க அந்த நிருபத்துக்கு வரும் பொழுது ஏறத்தாழ 24 சமயம் வரும். 78 சுவிசேஷத்துல, 24 நிருபத்துல, அது போக முன்னும் 3 வந்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷத்துல. அப்ப யோவான் அதிகமாக இந்த வார்த்தையை உபயோகிக்கிறார், உலகம், இந்த உலகத்தை விரும்பாதீர்கள். அப்ப உலகம் சொல்லும் போது அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பொதுவா உலகம் சொல்லும் போது அது எது காட்டுன்னா ஒழுங்கு. இட் டாக்ஸ் அபவுட் ஆர்டர். ஏன்னா இந்த உலகத்துல பார்க்கும்போது ஒரு ஆர்டர் இருக்குதுங்க. நீங்க ஒவ்வொரு நாளும் எங்க சூரியன் எங்க அஸ்தமிக்கும்? கிழக்கு. அஸ்தமிக்கும் உதிக்கும். உதிக்கும் உதிக்கிறது கிழக்கு. எங்க அஸ்தமிக்கும்? மேற்கு. இது மாறி நடக்குமா? நடக்கவே நடக்காது.
ஆச்சுங்களா? அப்ப ஒரு ஒழுங்கு இந்த உலகத்தில் உண்டு. அப்ப அந்த ஒழுங்கை தான் வந்து இந்த டாக்ஸ் அபவுட், ஐ மீன் இந்த யோவான் உலகம்னு சொல்லும் போது இந்த ஒழுங்கை அவர் ஞாபகம் வச்சு எழுதுறாரு. அதே சமயத்துல அது மட்டும் இல்லங்க, இன்னும் ஒரு சில காரியங்களை அவர் யூஸ் பண்ணாரு. அதே பாத்தீங்கன்னா யோவான் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்களா? இல்ல, யோவான் 1:10. அப்போ அவர் உலகத்தில் இருந்தான்னு சொல்லும் போது இந்த குளோப்ல இந்த உருண்டையான உலகம் இதுல இருந்தார் என்பதை வந்து அது காட்டுது. அப்ப அந்த விதத்தில் யூஸ் பண்ணலாம். இட் ரெஃபர்ஸ் டு தி பிசிக்கல் வேர்ல்ட். மட்டுமல்லாமல் இன்னொன்னு வந்து யோவான் 3:16 என்ன சொல்றாரு? 3:16 இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூறும். அப்ப அங்க உலகம் என்ன அர்த்தங்க? இந்த குளோபு சொல்றாது இல்ல, இந்த உலகத்தின் மக்களை குறிப்பது இல்ல. சோ ஒரு பக்கம் இந்த குளோப மீன் பண்ணலாம், இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இட் கேன் ஆல்சோ மீன் தி பீப்புள் ஆஃப் திஸ் வேர்ல்ட். அதே சமயத்துல யோவான் நிருபத்துல வந்து நாம் வாசிக்க கேட்ட பகுதியில இந்த உலகத்தை விரும்பாதீர்கள் சொல்லும் போது அவர் எதை குறிக்கிறார்னா, இந்த உலகம் யாருடைய ஆதிக்கத்தில் கீழே இருக்குது? பிசாசின் ஆதிக்கத்தில் கீழே இருக்கிறது. ஆகையால் இந்த பிசாசின் ஆதிக்கத்தில் கீழே இருக்கும் உலகம் கடவுளை நிராகரித்துக் கொண்டு கடவுளை ஒதுக்கும் ஒரு விலங்கமாக இருக்கிறது. ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னா பக்தியுள்ளவர்களா இருப்பாங்க, they will be very devoted. ஆனா பக்தியுள்ள மக்கள் கடவுளற்ற மக்களாக இருக்கலாம் இல்ல. பக்தினாலே you cannot conclude that they will be godly. அப்போ கடவுளை நிராகரிக்கும் அல்லது கடவுளை ஒதுக்கும் ஒரு காரியத்தை இந்த உலகம் என்ற காரியத்தை வந்து காட்டுதுங்களா? இன்னொரு வசனம் சொல்லுவாங்க, யோவான் 15ஆம் அதிகாரம் 18-19. போதுங்க. அதாவது உலகம் உங்களை பகைத்தால்னா இப்படிப்பட்ட உலகம், அதாவது இந்த கடவுளை நிராகரிக்கும் உலகம், கடவுளை ஒதுக்கும் உலகம், இட்ஸ் ஆன்டி காட். கடவுளுக்கு விரோதமாக செய்ய இருக்கும் ஒரு அமைப்பு. அந்த அமைப்பை தான் யோவான் பேசுறார். அந்த உலகத்தை விரும்பாதீர்கள்னு. உலகத்தை, அதாவது பிசிக்கல் வேர்ல்ட் இஸ் நாட் டாக்கிங் அபவுட் தி குளோப், நீதர் இஸ் இட் டாக்கிங் அபவுட் தி பீப்புள். அப்ப எதை குறிக்கிறார்? இந்த கடவுளை நிராகரிக்கும் ஒரு அமைப்பு, கடவுளுக்கு முதலிடம் கொடுக்காத, கடவுளை கனம் பண்ணாத ஒரு அமைப்பை தான் யோவான் சொல்கிறார். இந்த உலகத்தை விரும்பாதீர்கள். அப்படிப்பட்ட உலகத்தின் நட்பு உங்களுக்கு அவசியம் இல்லை. நாகாலாந்துல ஒரு அமெரிக்கன் மிஷனரிஸ் வந்து ஊழியம் செய்து கொண்டிருப்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு லீடர் இல்ல, ஒரு ட்ரைபோட லீடர், அவர் என்ன பண்றாரு? இயேசுவை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்ட பிறகு என்ன பண்றாங்க? அவருடைய மக்கள் எல்லாம் சேர்ந்து அவருடைய குடும்பத்தை கொண்டு போட்டுறாங்க. ஒருத்தரெல்லாம் கொள்றாங்க இல்ல, மனைவிய அப்புறம் பிள்ளைகளை எல்லாத்தையும் கொண்டு போட்டு கடைசியில சொல்றாங்க, உனக்கு இப்போ ஒரு வாய்ப்பு தரும், நீ வந்து நிராகரிச்சுட்டா நீ வந்து கடவுள், நீ வந்து உயிர் வாழலாம். அப்ப அவர் சொன்ன விஷயம், ஒரு பாட்டு பாடுறது தெரியுமா? இயேசு சிலுவை என் முன்னே, தெரியுமா? உலகம் என் பின்னே. அந்த பாட்டு யார்? அவங்க தான் பாடினாரு. சரிங்களா? அது இந்தியாவில் எழுதப்பட்ட பாடுங்க. இந்தியாவில் எழுதப்பட்ட பாட்டு தான். அப்புறம் அமெரிக்கா போயிட்டு திருப்பி அங்கிருந்து இங்க வந்துச்சு. ஆனா அந்த பாட்டை எங்க எழுதினவர் யார்? நாகாலாண்டை சேர்ந்த ஒரு மனிதர். அப்ப என்ன சொல்றேன்னா, இந்த இப்படிப்பட்ட உலகத்தின் நட்பு எனக்கு அவசியம் இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க ஒரு முடிவு பண்ணோம், இந்த உலகத்தின் நட்பு உங்களுக்கு வேண்டுமா? அதாவது கடவுளை நிராகரிக்கும், கடவுள் இல்லை, கடவுளை ஒதுக்கும் உலகத்தின் நட்பு உங்களுக்கு அவசியமா, அல்லது கடவுளின் நட்பு உங்களுக்கு அவசியமான? ஆபிரகாமை என்ன சொல்றா, கடவுள் என்னுடைய நண்பன்றாரு. அந்த நட்பு உங்களுக்கு வேண்டுமா, அல்லது இந்த உலகத்தின் நட்பு வேண்டுமா? என்ன சொல்றது யோவான்? அதை நீ விரும்பாதீர்கள். Do not love the world or the things of this world. அப்ப ரெண்டு காரியங்கள் உலகம் சொல்லும் போது, ஜஸ்ட் ரீகேப். முதல் விஷயம்,
அதாவது இந்த ஒரு அமைப்பு சொன்னல, அதாவது இந்த கடவுளை நிராகரிக்கும் ஒரு அமைப்பு அதுவாக இருக்கலாம். ரெண்டாவதா, அதாவது இது ஒரு வாழ்க்கை முறை. ரெண்டாவதா, அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சர்ச்சு கூட வரலாம், வந்துட்டு ஆனா அவள் தான் இந்த சர்ச்ல விட்டு வெளியே போன உடனே இங்க இருக்கும்போது அவன் எப்படி ஒரு கிறிஸ்டியன் இருக்கிறானோ அப்படி இருப்பான். ஆனா வெளியே போயிட்டோம்னா எப்படி உலகத்துல வாழணும்னா அதே மாதிரி இருப்பான். பச்சை உந்தின்னு வாங்க தெரியுமா, அது மாதிரி இங்க வந்தா எங்க இருக்கணும், இங்க எப்படி என்ன லாங்குவேஜ் பேசணும், என்ன மொழி பேசணும், எந்த வார்த்தைக்கு யூஸ் பண்ண தெரியும் நமக்கு. சோ சபைக்குள்ள இருக்கும்போது நம்ம கரெக்டா எப்படி சபையில மக்கள் வாழணும் அப்படி வாழ்வோம். வெளியே போனோம்னா எப்படி அவன் வாழ்றானோ அதே மாதிரி வாழ்வோம். இல்ல அப்படிப்பட்ட வாழ்க்கை முறை கூட இதுல நம்ம கருதி நம்ம we can take it. So therefore, you know, the world, do not love the world. நம்ம கட்டளை. சரி, அதற்குரிய காரணத்தை என்ன சொல்றாரு? What is the reason he says this? 16ஆம் வசனம் வாசிங்க. இப்ப யோவான் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏனெனில் கவனிச்சீங்களா? ஏனெனில் ஏன் போதுங்க. அதாவது ஏன் சொல்றேன்னா, இது பிதாவனால் உண்டானதல்ல. அப்ப யாரால் உண்டானது? இது உலகத்திலிருந்து வந்தது. அப்ப உலகத்திலிருந்து வந்த காரியம் உலகத்தோடு அழியும். Whatever comes out of this world will be destroyed with the world. என்னைக்கு உலகத்தை கடவுள் அழிக்க போறாரோ அன்னைக்கு எல்லாம் அழிந்து போகும். இல்ல எதை அழிப்பார்? 3 விஷயம் சொல்றாரு. இல்ல அதாவது மாம்சத்தின் இச்சை முதலாவது. இல்ல முன்னாங்க மாம்சத்தின் நிச்சயம் 4 காரியம் சொல்றாங்க. முதலாவதா புகழுக்காக நான் அதாவது நான் ஒரு புகழை நான் தேடி சொல்லும் போது அது மாம்சத்தின் நிச்சயம். இல்ல மக்கள் என்னை புகழ வேண்டும். இல்ல நீங்க எங்க வீட்டுல இருந்து தள்ளி நான் ஒரு போன டிபி சத்திரம் வரங்க. இல்ல இங்க போனாங்கன்னா அங்க நான் வாக்கிங் போகும்போது அந்த சைடு போகும்போது நிறைய போஸ்டர்ஸ் அப்பப்ப பார்ப்பேன். இல்ல டெரர் பாய்ஸ், அப்புறம் டெரர் கைஸ். இல்ல யாரு எவன் இல்ல என்னன்னா அவன் என்ன பண்றான், இதை போட்டா எல்லாம் தன்னை ரொம்ப அப்படியே பெரிய ஆளுன்னு நினைக்கிறேன்னு போடுறாங்க. இல்ல அது டெரர் பாய்ஸ் தான் எல்லாத்துக்கும் நிறைய பேர் தெரியாது. அடுத்தது இவன் யாருன்னு வேலையே தெரியாது. போட்டு ஒரு 12 பேர் 16 பேர் இருக்குங்க. இதுல யார் டெரர்னு எனக்கு தெரியல. அதான் அப்ப அப்படிப்பட்ட என்னை மற்றவர்கள் புகழ வேண்டும் என்று நான் என்ன பண்றேன், அநேக காரியங்களை செய்யறேன். தெரியல அதுல என்ன பண்ணுவாங்க, நான் நிறைய அந்த காலைல பஸ் போங்க. சரிங்களா, எங்க வீட்டு போயிடல காலைல நீங்க 9:30 மணிக்கு நீங்க போய் நின்னாங்கன்னா, அதாவது எப்படியெல்லாம் எங்கெல்லாம் பஸ்ல நிக்க முடியும்னு நீங்க கத்துக்கலாங்க. இல்ல இங்க கூட நிக்க முடியுமான்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு அப்பதான் ஒரு ஐடியா வரும். அப்படி எல்லாம் நிப்பாங்க பஸ்ல. ஆனா என்ன இருக்கும் சரிங்களா, அதாவது அப்படி தள்ளி நிப்பாங்க. பஸ் போனோம்னா அப்படியே ஓடுவாங்க கொஞ்ச தூரம். இல்ல ஓடிட்டு பின்னாடி இந்த ஒரு லைட் இருக்கு தெரியுமா, பின்னாடி இந்த ரெட் லைட், அதுல கால் வச்சு அப்படி கை விட்டு இல்ல அங்க பிடிச்சிப்பாங்க. அவன் என்ன யோசிக்கிறான்னா, இப்படி பண்ணா ரொம்ப எல்லாம் ரொம்ப பெரிய ஆள் நினைச்சுப்பாங்கன்னு எல்லாம் காரி தூப்பிட்டு போவாங்க கால்ல. The desire for praise, புகழ்ச்சிக்காக நான் காரியங்களை செய்யும் போது நான் மாம்சத்தின் இச்சைக்குள் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இது அந்த பசங்களும் நம்ம சபையில் உள்ள மக்களும் நம்ம செய்யலாம். மற்றவர்கள் நான் என்னைய புகழ வேண்டும் என்ற ஒரு காரியத்துக்காக. 2வது காரியங்க மாம்சத்தின் இச்சை என்ன கேட்டாங்கன்னா, அதாவது அதிகாரம். என்னுடைய அதிகாரத்துக்குள் எல்லாம் இருக்க வேண்டும். நான் செய்வதுதான் நடக்கணும். நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிங்க VBSல ஒரு சின்ன பொண்ணு பார்த்தேங்க. ரொம்ப நல்லா ரொம்ப அழகான பொண்ணு, ரொம்ப ஸ்வீட் கேர்ள். ஒரு நாள் கடைசி நாள் உட்காந்து நாங்கெல்லாம் ஒரு கிளாஸ் உட்காந்து பேசிருந்தோம். பேசும்போது அந்த கிளாஸ் கூட பேசும்போது டெல் மீ யுவர் வீக்னஸ், உங்களுடைய வீக் பாயிண்ட் நாங்க கேட்டேன். அப்ப இந்த ரொம்ப ஸ்வீட் கேர்ள் அவ சொல்றா, எனக்கு கோவம் வந்ததுன்னா ஐ won't know what I am doing ன்னா. இல்ல அப்புறம் சொன்னா எனக்கு எது கையில வருதோ, 3ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க அவ.
மூணாம் கிளாஸ் எது கையில இருக்கிறதோ தூக்கி அடிப்பான்னு கேட்டேன். I was shocked. மூணாம் கிளாஸ் பொண்ணு. அப்ப என்னன்னா என் வீட்டுல எல்லாம் எனக்கு கட்டுப்பட்டு இருக்கு. நான் என்ன விரும்புறேனோ அதான் நடக்கணும் என் வீட்டுல. அது நடக்காட்டி I will do whatever I want. மாம்ச இச்சை அதிகாரம் மூன்றாவது, புகழ் அதிகாரம் மூன்றாவதாங்க. அதாவது பொருட்கள் இல்ல எதை இப்ப உங்களுடைய லெவல்ல என்னது, யாராச்சும் ஒருத்தன் ஒரு பாப்பா ஒரு போன் வாங்கினா அதே போன் நானும் வாங்கணும் இல்ல. கட்சியிலங்க எந்த போன் வாங்கணும் நீங்க தான் பேச போறீங்க, கட்டுங்களா இல்ல? ஆள் மாதிரி பேச முடியுமா? அதை மாத்த முடிஞ்சா பரவாயில்லையே, அதை மாத்த முடியலையே. அப்ப பொருட்கள் மீது ஆசை இந்த மறுபடியும் திருப்பியும் வராது. சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி சொல்றேன். நான்காவது காரியம் வந்து பாத்தீங்களா, சிற்றின்பங்கள், பிளஷர் இல்ல, பிரைஸ், பவர், பொசஷன்ஸ் அண்ட் பிளஷர். இதாங்க மாம்சத்தின் இச்சை. அப்ப இந்த காரியங்கள் கடவுளிடத்தில் வரவில்லை, எங்கிருந்து வளருது? உலகத்தில் இருந்து வருது. இரண்டாவது காரியம் கண்களின் இச்சை. கண்களின் இச்சை என்னங்க, நான் பார்க்கிறதெல்லாம் நான் விரும்புறது, நான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. சரிங்களா? நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிறைய பேரு இது திருமணம் தப்பா ஒரு கண்டிஷன் போடுவாங்க இல்ல. என்ன கண்டிஷன் கேட்டாங்கன்னா, நான் பொண்ணு வந்து நல்லா ஒரு ஸ்லிம்மா இல்ல, ஃபேரா, ஸ்லிம்மா, ஃபேரா, டாலா, இந்த மூன்று விஷயம். அதாவது எதுக்கு? அதனால உனக்கு என்ன பண்ணணும்? இப்ப அந்த ஸ்லிம், ஃபேர், டால் தான் வந்து திருமணத்துக்குள்ள எல்லா விஷயமும் நடக்க போதா? இல்லையே இல்ல. அதாவது I want my eyes to be pleasing to my eyes and to other eyes as well. என்னுடைய கண்களுக்கும் மற்றொரு கண்களுக்கும் அது நல்லதாக தென்பட வேண்டும். ஆகியால் இப்படிப்பட்ட பெண் தான் எனக்கு அவசியம். அது மூணும் கிடைக்குங்க, ஆனா அதுக்கு மேல எதுவும் கிடைக்காது. சரிங்களா? நாங்க சில விவாகரத்துலாம் பார்த்திருக்கோங்க. சரிங்களா? அதாவது எப்படி ஒரு எந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தனமா போவாங்க. இதெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க. வேற எதுவும் கிடையாது. முதலாவது என்ன நான் பார்க்க வேண்டும், கடவுளை நேசிக்கிற ஒரு பையனையோ கடவுளை நேசிக்கிற ஒரு பெண்ணையோ நான் திருமணம், அப்படி அதெல்லாம் கிடையாது. இதுதான் குவாலிபிகேஷன். ஏன்னா கண்களின் இச்சை. ஆக்கான் என்ற ஒரு மனிதன் இருந்தான், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆக்கான் பழைய ஏற்பாட்டுல அவன் என்ன பண்ணான், பார்த்தான், என்ன பண்ண, உடனே அதெல்லாம் எடுத்துட்டு போய் அவன் கூடாரத்துல வச்சுட்டான். அந்த காரணத்தால் பெரிய ஒரு பாதிப்பு இஸ்ரவேல் மக்களுக்கு. ஏவாள் பார்த்தா பழம் ரொம்ப அருமையானது, it was very nice to the eyes and therefore she wanted it. மாம்ச இச்சை, கண்களின் இச்சை. மூன்றாவதா ஜீவனின் பெருமை. என்னங்க ஜீவனின் பெருமைனா, நான் செஞ்சதெல்லாம் மற்றவர்களுக்கு அறிக்க வேண்டும். Others should know of my achievements. என்ன பண்ணுவாங்க இதுல வந்து நிறைய பேர், என்னுடைய 4ஆம் கிளாஸ்லங்க 4th கிளாஸ்ல வந்து என்ன பண்ணேன், என் கூட ஒரு பையன் படிச்சான். எனக்கு அப்ப ஸ்கூல்னாலே பயங்கர வெறுப்பு. ஆனா இவன் எனக்கு பெரிய ஊக்கம் கொடுப்பான். என்ன ஊக்கம்னா, அவங்க மாமா வந்து மிலிட்டரியில பெரிய ஆபீசரா, அவர்கிட்ட சொல்லிட்டானா அவன், அவர் வந்து ஒரு நாள் பாம்பு கொண்டு வந்து எங்க ஸ்கூல் மேல போட்டு வராரு. சரிங்களா? இதுக்காக நான் காத்திருந்தேங்க. I was hoping that a day will come when his uncle will come and drop a bomb on my school. அத சொன்னா ஒருத்தன், அதை நம்பிட்டு நான் இருந்தேன் முட்டாள் மாதிரி. ரொம்ப நிறைய நல்லா ரீட்டாங்க. அவனை இப்ப ரீசெண்டா ஒரு வாட்டி பார்த்தா ஞாபகம் சொன்ன ஞாபகம் தான் சிரிச்சான். இல்ல, the point is,
pride of life. நான் இதை பண்றேன் அதை பண்றேன் இல்ல, அதெல்லாம் எங்க கடவுளத்தில் வராமல் இந்த உலகத்தில் இருந்து வருகிறது. மூன்றாவதாங்க, ரொம்ப சுருக்கம், மூன்றாவதா விளைவு என்ன விளைவுன்னு கேட்டீங்கன்னா 16ஆம் வசனம் திருப்பி வாசிங்க. இல்ல அதுல சாரிங்க 15th verse. பிதாவின் அன்பு இல்லை. அப்ப இந்த உலகத்தை நான் விரும்பினால் பிதாவின் அன்பு என்னிடத்தில் இருக்க முடியாது. இந்த உலகத்தின் அன்பும் பிதாவுடைய அன்பும் ஒன்றாக இருக்க முடியாது. ஒன்று பிதாவை நான் அன்பு கூறுவேன், அல்லது இந்த உலகத்தை நான் அன்பு கூறுவேன். மாத்தி மாத்தி பண்ண முடியாது. அப்ப நான் தீர்மானம் பண்ண எந்த அன்பு எனக்கு வேண்டும் என்று. அதான் விளைவு. இதற்கு பரிகாரம், கியூர் வெரி குவிக்லி. என்னங்க பரிகாரம் கேட்டாங்கன்னா 17ஆம் வசனம் வாசிங்க. இந்த உலகம் அது நிச்சயங்களும் அழிந்து போம். தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன் என்ன பண்ணுவான்? என்றும் நிலைத்திருப்பான். அப்ப இதுக்கு பரிகாரம் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றது உண்மை இந்த உலகத்தை. ஆனா எதை பண்ண வேண்டும்? நான் கடவுளுடைய சித்தத்தை நான் செய்ய வேண்டும் இந்த வாழ்க்கையில். அப்ப கடவுள் எதற்காக எனக்கு வாழ்நாள் கொடுக்கிறார்? அவருடைய சித்தத்தை இந்த உலகத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்று. எப்படிங்க எனக்கு கடவுளுடைய சித்தம் என்னன்னு தெரியாதுங்க ஒருவேளை சொல்லாதீங்க. அதாவது கடவுளுடைய அவர் வெளிப்படுத்தாத சித்தத்தை தெரிய வேண்டும் என்றால் வெளிப்படுத்தின சித்தத்தை நீங்கள் செய்ய வேண்டும். என்னங்க வெளிப்படுத்தின சித்தம்? முதலாவதாக கடவுளை கனம் பண்ணுங்கள், பெற்றோர்களை கனம் பண்ணுங்கள். கடவுள் கொடுக்க வேண்டிய மரியாதையை செலுத்துங்கள், கடவுளுக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்துங்கள். இரண்டாவதா பெற்றோருக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். ஒரே ஒரு கற்பனையில் தாங்க ஒரு கட்டளையோடு கூட ஒரு வாக்கு தத்தம். அந்த வாக்கு தத்தம் என்ன வாக்கு தத்தம் சொல்ல முடியுமா? தமிழ்ல இருக்கு. ஆல் மே கோ வெல் வித் யூ வரும். உங்கள் அதாவது பெற்றோர்களை கனம் பண்ணும் போது என்ன, நீங்க வாங்கல யாத்திராகம் 20ஆம் அதிகாரத்துக்கு, எக்ஸோடஸ் 20. பன்னெண்டாம் வசனம் இல்லங்க 20. சரி படி படி. இருபதாம் அதிகாரம் 12ஆம் வசனம். முதல் திருப்பி வாசிங்க. உன் நாட்கள் நீடித்திருக்கும்படி நீங்க இன்னொரு வகையில டிரான்ஸ்லேட் பண்ணாங்க, உங்கள் நாட்கள் நன்றாக இருக்கும்படி, that all may go well with you. இந்த ரெண்டு தாங்க பேசிக். இல்ல, கடவுளை கனம் பண்ணுங்கள், உங்கள் பெற்றோர்களை கனம் பண்ணுங்கள், உங்க வாழ்க்கை மாறுங்க. உங்கள் பெற்றோர் நீங்கள் அள வச்சங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு வார்த்தை சொல்ற உங்களுக்கு பிடிக்காது, அதை நீங்க உருப்பிட மாட்டேங்க. If you make your parents cry, nothing will go well with you. அதாவது அவர்கள் செய்த தியாகத்தை, அவர்கள் உங்களுக்கு செலவழித்த நேரத்தை உங்களால புரிந்து கொள்ள முடியாது. But there will come a day when you have children, you will know it. ஆனா அப்ப என்னாவும், நீ எது உங்க அப்பா அம்மாக்கு பண்றியோ அதை உன் பையன் உனக்கு பண்ணுவான். சரிங்களா? முதலாவது தேவனை கனம் பண்ணுங்கள், இரண்டாவது பெற்றோரை கனம் பண்ணுங்கள். இதை செய்யும் பொழுது கடவுள் அவர் வெளிப்படுத்தாத சித்தத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். யாரை, எந்த வேலை நான் செய்வது, எந்த கோர்ஸ் நான் படிக்க வேண்டும், யாரை திருமணம் செய்ய வேண்டும், எங்கு நான் வீடை வாங்க வேண்டும், இந்த காரியெல்லாம் கடவுள் வழிநடத்துவார். ஆனால் அதை செய்வதற்கு நிபந்தனை என்னன்னா, வெளிப்படுத்தின சித்தத்தை நான் செய்யும் போதுதான். வெளிப்படுத்த சித்தத்தில் ரெண்டு விஷயம் சொன்னேன், கடவுளை கனம் பண்றது, பெற்றோரை கனம் பண்ணுவோம். ஜெபம் செய்வோம். எல்லாத்தையுமா நேசிக்கும் எங்களால் ஆண்டவரே, இந்த மாநிலத்தில் சுவாமி நாங்கள் உங்களுடைய வார்த்தையை தியானிக்கும்படி நீ கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக, தருணத்திற்காக செலுத்துகிறோம்.
கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையின் சுவாமி நாங்கள் இந்த உலகத்தை வெறுக்கவும் கர்த்தாவே நாங்கள் உம்முடைய அன்பை கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அதிகமாக நாங்கள் அனுபவிக்கும் உதேசமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் உமக்கு நாங்கள் முதலிடம் கொடுக்கிற உதேசமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பெற்றோரையும் நாங்கள் கனம் பண்ண எங்களுக்கு உதேசமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து சுவாமி இந்த உலகத்தில் உமக்கு நாங்கள் சாட்சிகளாக வாழ்ந்து உம்மை சந்திக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்க எங்கள் ஒவ்வொருக்கும் பலிக்கிறவே திரும்ப நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் பிதாவே.